நானும் பார்த்துட்டேன். நீங்க எல்லாரும் பார்த்தத நானும் பார்த்து ரசிச்சேன். சர்ப்ரைஸ் ஆன, ஷாக் ஆன, என்னடா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எனக்கும் பதில் சொல்ல முடியாம கேட்குற நிறைய கேள்விஸ் வந்துச்சு. என்னோட டிஎம்ஸ்ல காரி மூஞ்சிலே துப்பி நிறைய டிஎம்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன். என்னன்னா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்றத சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கா ஒரு ஃபோரம்க்கு வராங்க அப்படின்னா அப்படி வர்றதுக்கு அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்கன்றத நம்ம யோசிக்கணும். ஜஸ்ட் லைக் தட்னு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? இதுக்கான எவ்வளோ டிஸ்கஷன் போயிருக்கும், இதை எவ்வளோ யோசிச்சு அவங்க இதை செஞ்சிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி போனா என்ன மாதிரியான பேச்சுக்கள் வரும்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. தெரியாம அவங்க ஒன்றும் சின்ன பசங்க இல்லை, தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள போய் பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதை பத்தி பேசுறதுக்கு நான் ஒரு தகுதியான ஆள் கிடையாது. நான் மட்டும் இல்லை, என்னோட ஒப்பீனியன் யாருக்குமே தகுதி இல்லை மற்றவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுறதுக்கு. பட் இது ஒரு பப்ளிக்கா அவர் ஒரு பப்ளிக்கான ஒரு ஆளு, ஒரு பெரிய லீடர். அவரை பத்தி தான் ஈச் அண்ட் எவ்ரிடே டாக் போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள மாட்டிருக்கிறாரு அப்படின்னா அதை அவர் தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு, தெரியாம பண்ணல. ஸோ அஃப்கோர்ஸ் இது நம்மள மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு, டிவிகே ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே ஒண்ணுதான். ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு ஷாக் தான். நான் ஃபீல் பண்ணது தான், இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பா இருந்திருக்கும், இல்லாம இருக்காது. இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் வரும்னு தெரிஞ்சுதான் அவர் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. நான் அந்த டிசிஷனை மதிக்கிறேன். அது அவங்களுக்கு அது கரெக்டா படுது. சில டைம்ஸ் அவங்களுக்கு கரெக்டா படுற வேண்டிய விஷயங்கள் நம்ம கரெக்டா படணும்னு அவசியம் இல்லை. இப்படி தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு ஷாக் ஆயிட்டு சர்ப்ரைஸ் ஆயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு விட்டுறணும். மற்றவங்களுடைய பர்சனல் விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம். அண்ட் என்னானாலும் ஏதானாலும் என்னோட்டு டிவி கேக்கு விஜய் கே. ஓகே.